காலையிலேயே டீ போட்டு குளிச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போனோம், சந்தைக்கு போகிறோம், நிறைய காய்கறி பழங்கள்லாம் வாங்குகிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு காலையிலே சபதத்தை எடுத்துகிட்டு சந்தைக்கு கிளம்பியாச்சு. ஒசூர் உழவர் சந்தைக்கு தான் போயிருந்தோம். மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே ஒரு இளநீரையும் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் வேறு என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ஒரு நைட்டி எடுத்து மாட்டிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே மாவு ஆட்டுறதுக்கு வந்துட்டேன். மாவு காலியாகியே ஒரு வாரம் ஆச்சு. அதனால் அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்து கிரைண்டரில் அரிசியை போட்டு விட்டு அப்படியே சைடில் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே டிவியில் பாட்டை போட்டுவிட்டு தான் கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதை ஓடி வந்து உட்காந்து இந்த பாட்டு முடிகிற வரையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தக்காளி வந்து நான் அன்றைக்கி தான் 2 கிலோ வாங்கினேன்னா அது தெரியாமல் என் ஹஸ்பண்ட் மறுநாளே 3 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. மொத்தம் 5 கிலோ ஆகிப்போச்சு. சரி இன்றைக்கி தக்காளிலாம் காலி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தக்காளி தொக்கு தான் வச்சுருந்தேன். தக்காளி தொக்கு, முட்டை, அப்பளம் எல்லாமே வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பின்னாடி தான் ஞாபகம் வருது, காலையில் வாங்கிட்டு அந்த காய்கறி எதுவுமே எடுத்து வைக்காமல் இருக்கே அப்படின்ட்டு. சரின்னு அதெல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கீரையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.